ஓகே ஹாய் guys, நீங்கள் டிக்டாக்ல வீடியோ வாட்ச் பண்ணுற பர்சன் இருந்தாலும் மேக் பண்ணுற பர்சன் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ மேக்ஸிமம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப வைரலான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஒரு பர்சன் ஒரு நீஃப் ஒரு கத்தியை வந்து த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கில் பிளர் எஃபெக்டோட ஸோ நம்மளோட ஃபேஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் இந்த வீடியோ. ஸோ இதுக்கான க்ரீன் ஸ்க்ரீன் மியூசிக்கான ஃபுல் லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி கைன் மாஸ்டரில் ரொம்ப சிம்பிளாக அந்த வீடியோ நான் மேக் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஸோ நம்மள மாதிரி டிக்டாக் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஓகே கைஸ், உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டர் ஆல்ரெடி இன்ஸ்டால் இருந்தால் ஓப்பன் கொடுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 9.16 இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ சைஸ் வந்து டிக்டாக்கான சைஸ். அடுத்தது சர்க்கிளில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா கேலரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதில் நாம் ஆல்ரெடி மேக் பண்ண வீடியோ இம்போர்ட் கொடுக்கணும். ஸோ என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேர்ன் ஆகிறதுலேருந்து எதில் உங்களுக்கு ட்ரிம் பண்ணணுமோ அதில் பார்த்தீங்கன்னா மீடியா லேயரை கிளிக் கொடுத்துட்டு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு ட்ரிம் டு லெஃப்ட். ஸோ இதில் லெஃப்ட்டில் வந்து ட்ரிம் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம அந்த நீஃப் இருக்கு பாருங்கள், அந்த கத்தியை தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு சீன். ஸோ அது வந்து எந்த இடத்துல நம்ம கையை வீசுகிறோமோ அதுக்கு கரெக்டாக புஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் சென்டரில் நம்ம லேயரை கட் பண்ணணும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். சென்டரில் கட் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக ரைட் சைடில் வந்து நம்ம வந்து மூவ் ஆகிறோம் இல்லைங்களா கேமரா கிட்ட. ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிற வீடியோ ஃபுல்லாகவே நாம் வந்து ரைட்டில் ட்ரிம் பண்ணிடணும். ஒரு 7 செகண்ட் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு அடுத்தது நாம் அந்த கையை வீசுகிற லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கத்தியை வீசுகிற மாதிரி இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மீடியா வந்து லேயரில் கிளிக் கொடுக்கணும். இந்த சர்க்கிளில் லேயர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வந்து மொபைலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறது பிளர் எஃபெக்ட் தான் இதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்க இது ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு குரோமாக்கி எனபிள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த நீஃப் மட்டும் தெரிகிற மாதிரி, இந்த கத்தி மட்டும் தெரிகிற மாதிரி இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். 1 or 2 டைம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கைன் மாஸ்டரை பற்றி. இதை ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு ஸோ அடுத்து இந்த வீடியோ ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ எந்த மாதிரி ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த நீஃப் நம்ம வீசுகிறோம் இல்லைங்களா அந்த கத்தி, இதை கரெக்டாக நம்மளோட கையில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கையை விட்டு எக்டேந்து அது வந்து மூவ் ஆச்சுன்னா பார்க்க அந்தளவு பெட்டராக இருக்காது. ஸோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட கை ஹேண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ரைட் சைடில் இருக்க ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு அடுத்தது பிளர் எஃபெக்ட் கொடுக்க லேயர் கொடுத்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கிளிக் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் கெஸிங் பிளர். ஸோ இதை வந்து கிளிக் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே இதை வந்து ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணி நம்மளோட வீடியோ ஃபுல்லாகவே வைக்கணும்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்குது. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா சென்ட் டு பேக். ஸோ இந்த பேக்கில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கத்திக்கும் நம்மளோட ஃபேஸுக்கும் சென்டரில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணால் அந்த கத்தி நீஃப் மூவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் பிளர் ஆகிடும். ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளரிங் எஃபெக்டோடு இருக்கும். இப்போ இதில் வந்து மூவ் ஆகும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் சரியாக மூவ் ஆகலை. நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே குரோமாக்கி ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஸோ எந்த அளவு நீங்கள் க்ரீன் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வீடியோ பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பார்க்கவுமே ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும். மியூசிக்கான லிங்க்குமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் மியூசிக் வந்து பெருசாக யோசிக்க வேண்டாம். கைன் மாஸ்டர்லேயே நிறைய மியூசிக் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தால நிறைய மியூசிக் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ். இந்த பிளர் எஃபெக்ட்டுமே ரைட் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுக்க டாப்பில் இருக்க பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டிக்டாக் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.